2024-25 அக்கௌண்டிங் இயர் கம்ப்ளீட் ஆயாச்சு. அக்கௌண்டிங் இயர் கம்ப்ளீட் ஆனது நம்ம அக்கௌண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணணும். அதுக்கு என்ன டேக்ஸ் இருக்கோ கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இதுதான் மெயின் கான்செப்ட். தப்பா அக்கௌண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணக்கூடாது, தப்பா டேக்ஸ் கட்டக்கூடாது, குறைவா டேக்ஸ் கட்டக்கூடாது, தப்பான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி டேக்ஸை பேக்க காமிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸை கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணணும். அது நம்மளுடைய கடமை. மெயினா சேல் என்ட்ரி அப்டேட் ஆயிருக்கா, ஜிஎஸ்டி கூட மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது பர்ச்சேஸும் அதே மாதிரி தான். இதுக்கு சேல் பர்ச்சேஸை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி எது வேணும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்ணிடணும். இந்த ஜிஎஸ்டி அப்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்றதுனால நமக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைச்சது. இவ்வளவு சேல்ஸ் இவ்வளவு பர்ச்சேஸுங்கிற ஒரு கணக்கு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஏஎஸ் டவுன்லோட் பண்ணணும். 26 ஏஎஸை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சிடும். க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் பிசிக்கல் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கை நீங்க வெரிஃபை பண்ண வேண்டியது வரும். எது கூடன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாக் கூட. பிசிக்கல் ஸ்டாக் வித் ரெஜிஸ்டர் ஸ்டாக் ரெஜிஸ்டரும் பிசிக்கல் ஸ்டாக் வித் ஸ்டாக்கும் வந்து கரெக்டா இருக்கணும், மேட்சா இருக்கணும். அந்த மேட்சா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது கேஷ் புக் என்ட்ரி, பேங்க் புக் என்ட்ரி. கேஷ் புக் என்ட்ரியில நம்ம அபவுட் 10,000 லிஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதைய நம்ம டிசலவ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் பேங்க்ல என்ட்ரியை வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் போட்டு டேலி பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது பேங்க் பேலன்ஸை அரைவ் பண்ண வேண்டியது மாதிரி வரும். மெயினா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பேலன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாவே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஏதாவது இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு நம்ம சன்ட்ரி டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் அவங்க கூட நம்ம அக்கௌண்ட்டை மேட்சிங் கான்செப்டுக்கு போயிடும். சன்ட்ரி கிரெடிட்டாஸை நம்ம மேட்ச் பண்ணும்போது நம்ம சன்ட்ரி பார்ட்டிஸ் அதாவது பையர் கிட்ட இருந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அவங்க வச்சிருக்கிற பேலன்ஸும் நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸும் கரெக்டான்னு சொல்லி கிராஸ் செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 45 days ஆஃப் எம்எஸ்எம்இ பேமெண்ட் கான்செப்ட் இருக்கு. ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் படி 45 days அலவுடு. 45 daysக்கு மேல நீங்க பேமெண்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது டிஸ்அலவுடு போர்ஷன்ல அது வந்துடும். இப்போ அக்ரிமெண்ட் போட்டிருந்ததுன்னா 45 days, இல்லாட்டி 15 days கணக்குல வந்துடும். அலவுடு அவ்வளவுதான். இல்லாட்டி டிஸ்அலவ் ஆயிடும். அதுவும் இன்கமா காமிச்சு அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். அதனால மெயினா அக்கௌண்ட்ஸ்ல கவனமா இருந்து நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. அப்பதான் கரெக்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது பிக்ஸ்ட் அசெட் கிளாசிஃபை பண்ணணும். சன்ட்ரி டெட்டாஸோட பேலன்ஸை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி நம்ம பையருக்கு நம்ம கிட்ட இருந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம பேலன்ஸ் மாதிரி அவங்க பேலன்ஸை கரெக்டா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்ஸை சரியான முறையில மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், எஃப்டி போட்டிருப்போம், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், இன்கேஸ் ப்ரொப்ரைட்டர் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் கம்பெனி, கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணி அந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்கா, அதுக்கான இன்கத்தை நம்ம கரெக்டா ஆஃபர் பண்ணியிருக்கோமா. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான இன்கமும் நமக்கு கொண்டு வரணும். அதுல நம்ம அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அவங்க கிட்ட வந்து வாங்கி அந்த பார்ட்டிகிட்ட இருந்து வாங்கி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்றது ரொம்ப நல்லது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதாவது நம்ம எங்கேயாவது லோன் வாங்கிப்போம் பேங்க்ல, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் அந்த மாதிரி வாங்கும்போது அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அக்கௌண்ட் பண்றது கரெக்டா பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் கூட நம்ம பேலன்ஸை மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்பெண்டிச்சர் கூட அக்கௌண்ட் பண்ணணும். கேபிட்டல் கன்ஃபர்மேஷன்னா இப்போ அமௌண்ட்டை வந்து பார்ட்னர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, அல்லது டைரக்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ப்ரொப்ரைட்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அமௌண்ட்டை வெளியே எடுத்திருப்பாங்க. அப்போ இதே மாதிரி டிரான்சாக்ஷன்ல அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கா, அமௌண்ட்டை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கா. அதே மாதிரி டிடிஎஸ் ஏதாவது இருந்ததுன்னா டிடிஎஸ் போர்ஷன்ல நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அது கட்ட வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். மெயினா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கேஸ் எக்ஸாம்பிள் கமிஷன், இன்ட்ரெஸ்ட், ரெண்ட் பேமெண்ட் இதெல்லாம் அந்த லிமிட் ஆஃப் அமௌண்ட் கிராஸ் ஆயிருக்கும் போது டிடிஎஸ் போர்ஷன்ல டிடிஎஸ் கூட ரெக்கன்சில் பண்ணி அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்றது ரொம்ப நல்லது. அப்போ கரெக்டான ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்கான கரெக்டான டாக்ஸ் கட்டி நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒரு செல்வாக்கு கூட இருக்கும். தேங்க்யூ.